வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்த உதவும் ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை வந்து 50 ரூபா அதிகரிச்சிருக்கு. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி பூக்களோட விலையுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் பூக்கள் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகவே செலவாகும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சிவப்பு ரோஜா ஒரு கட்டு 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஜாதி மல்லி கிலோ 300 ரூபா. கனகாம்பரம் கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சாமந்தி மஞ்சள் கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெங்களூர் ரோஜா கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளி கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டுமல்லி கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. துளசி ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மறிக்கொழுந்து கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு பூக்களோட விலைகளை பார்த்தீங்கன்னா நேற்று இருந்த விலைகள் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் விலைகள் இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகம்தாங்க. இந்த மாதத்துக்கான மூர்த்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ரம்ஜான் மாதமாகவும் அடுத்து புனித வெள்ளி வர இருக்கிறதுனால பூக்களோட விலைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் பூக்களை வாங்கணும் அப்படின்னா கிலோ கணக்கில் மொத்தமாக வாங்கி வீட்டிலேயே நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் விலை குறைவாக பண்ண முடியுங்க. அதே நேரத்தில் பூக்களை குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியவே பூவாகவும் மாலையாகவும் கட்டி விற்கிறாங்க. அந்த இடத்துல கூட நம்மளால் வாங்கிக்கிற முடியுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளியிடுறோம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா நம்மளுடைய லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டை தயார் பண்ணிட்டு கடைக்கு போங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.